அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய நாளுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் ஜெபமுமா, தேவனே எங்களோடு கூட பேசுங்க ராஜா. வானத்தையும் பூமியும் வார்த்தையால படைத்த தெய்வமே எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவை ஆம். எடுத்து வாசிப்போம். நெகேமியா 8ஆம் அதிகாரம் அதில் 6ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். அப்பொழுது எஸ்ரா மகத்துவம் உள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லோரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி குனிந்து முகம் குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. இந்த நெகேமியா சோத்திரம், இந்த எஸ்ரா பாருங்க அழகா என்ன பண்றான், அந்த வேதாகமத்தை திறந்து வாசிக்கும் பொழுது என்ன பண்றாங்க, ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, ஆமேன் ஆமேன் என்று என்ன பண்றாங்க. ஸோ அவர் என்ன வசனம் சொல்லுது பாருங்க, அவர் முகம் குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். ஆமா, இன்னைக்கு நம்ம இந்த உலகத்துல எங்கெங்கே நம்ம என்ன பண்றாங்க, ஜனங்கள் பணிந்து கொண்டு ஓடுறாங்க. மனுஷன்னா பணிவா நடக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனால் தேவனுக்கு முன்பாக கர்த்தரை பணிந்து பணிந்து கொண்டார்கள். ஆமா, இயேசு கிறிஸ்துவை அந்த பிறந்த உடனே சாஸ்திரிகள் அவரை வணங்குவதற்கு, அவரை தொழுது கொள்வதற்கு என்ன பண்றாங்க, நடந்து பிரயாணம் பண்ணி அவரை தொழுது கொண்டார்கள், அவரை பணிந்து கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாமும் இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொள்ளும் போது, அவரை தொழுது கொள்ளுகிற கர்த்தரை தொழுது எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. காலை வேளையிலே ஆண்டவர் சமூகத்தில் எழுந்து நின்று ஸ்தோத்திரம் பண்ணி குடும்பமாக ஆமே என்று சொல்லி நீங்க கர்த்தரை நீங்கள் பணிந்து கொண்டால், முதலாவது நீங்கள் தேவனை தேடுவீர்களானா உங்க வாழ்க்கை ஆசுவாதமா இருக்கும். வருகிற தடைகளை கர்த்தர் மாற்றுவார். உங்க சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை மாற்றுவார். உங்க பிள்ளைகளுக்குள் இருக்கிற குணாதிசயத்தை இந்த உலகம் கொடுக்கிற, அந்த உலகம் திணிக்கிற அந்த பொல்லாப்புக்கு விலகி உங்க பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தரை பணிந்து கொள்ளுமோ ஆமே, கர்த்தருக்கு மகிமை உண்ட, கர்த்தரை கனம் பண்ணுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை கனம் பண்ணு, நான் உன்னை கனம் பண்ணுன்னு சொல்ல பாருங்க, எவ்வளவு சர்வவல்லமை. வானத்தையும் பூமியும் வார்த்தையாலை படைத்த ஆண்டவர் வெளிச்சம் நல்லது என்ற தேவன் கண்டார். அப்ப பணிந்து கொள்ளக்கூடிய ஒரே நபர், ஒரே தெய்வம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பணிந்து தொழுது கொண்டு அதற்கு பின்பாக உங்களை வேலைகளை தொடங்குங்க. அதுக்கு பின்பாக உங்கள் சமையல் அறையை நீங்க போங்க. நம்ம எழுந்த உடனே நம்ம சமையலுக்கு போன முன்னாடி கர்த்தரை நீங்க பணிந்து கொண்டு நீங்க உங்க வேலைக்கு போங்க. சோதர கர்த்தரை பணிந்து கொண்டு உங்க படிப்பை தொடங்குங்க. கர்த்தரை பணிந்து கொண்டு உங்க வாகனத்தை ஓட்டுங்க. கர்த்தரை பணிந்து கொண்டு என்ன பண்ணுங்க, நீங்க எந்த காரியம் செய்தாலும் அதை தொடங்குங்க. நிச்சயமாய் உங்க வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படும். உன் வழிகள் எல்லாம் உன் தேவநாயகத்தை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதைகளை அவர் செவ்வைப்படுத்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, முகம் குப்புற விழுந்து. எலியா கூட அப்படித்தான் பண்றான், தேவனை பணிந்து முகம் குப்புற விழுந்து முழங்கால் படியிட்டு தேவனுக்கு முன்பதாக சாஷ்டாங்கமாய் விழுந்து. ஆமா, எதற்கு முன்பாடி என்ன பண்றான், விழுகிறான். இல்ல, நம்ம விழுக வேண்டியது பணிந்து கொள்ள ஒரே நபர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தன்னுடைய மகிமை ஒருவனுக்கும் கொடுக்காத தேவனாய், அவர் தான் மகிமைக்கு பாத்திரர், அவர் தான் தேவனுக்கு உரியவர், அவருக்கு நிகர் அவர் தான், வேற யாருமே கிடையாது. தேவனுக்கு நிகர் தேவன் தான், பூமியில யாரும் கிடையாது. அவர் தான் சர்வ வல்லமுள்ள தேவன். அவரை நம்ம பணிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை கெம்பீரமாக, நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். அந்த தைரியம் யார் கொடுப்பானா, தேவனாகிய கர்த்தர் கொடுப்பார். அப்ப தேவனை நாம் பணிந்து கொள்ளும் பொழுது, கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது சங்கிலிகள் அறுக்கப்படும், கட்டுகள் உடைக்கப்படும். ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எழுதப்பட்டிருக்க வசனம் ஆமேன் ஆமேன் சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேனா, தேவன் சொல்லுகிற காரியம் அப்படியே நடக்கும். வானமும் பூமியும் ஒளிந்து போகும். இது எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் அழிந்து போகாது. அது அப்படியே நிறைவேறும். எழுத்தின் உறுப்பாயினும் அது அழிந்து போகுது. இதை பணிந்து கொள்ளும் போது, இந்த வார்த்தைகளை கை கொள்ளும் போது, தேவனை பணிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக ஆஸ்வதிக்கப்படும் என்பதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை.
எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் தேவனை பணிந்து கொள்வோம், கர்த்தரை தொழுது கொள்வோம், கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், நம் வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படும். ஜெபம் பண்ணுமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, உம்மை நாங்கள் பணிந்து கொள்ளுகிறோம், தொழுது கொள்ளுகிறோம். அப்பா, எங்களை ஆண்டவரை இன்னும் எங்களை பரிசுத்தப்படுத்தி உமக்காக வாழ உதவி செய்யுங்க. இன்னும் உமக்காக பிரகாசி உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.